ஒரு அருமையான மாலை. அகமொழி விழிகள் என்ற ஒரு தமிழ் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்க்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது அவர் ப்ரொடியூசர் அவர்கள் மலையாளத்தில் நிறைய படங்கள் தயாரித்திருக்கார். அதனால அவருடைய முதல் கன்னி முயற்சி இது தமிழில். அதாவது இது ஒரு காதல் கதை தான். ஆனால் அதை எப்படி அந்த கதையை அந்த கோத்திருக்கிறது எப்படி அடுக்குமாடிகள், அதாவது எந்த உத்தரவும் இல்லாமல் இஷ்டத்திற்கு கட்டப்பட்டு அதனால அது இடிக்கப்படுது. அப்படிதான் அந்த ஓப்பனிங் சீன் ஆரம்பிக்கிறது. நம்மளுக்கு புரியல. அதுக்கப்புறம் என்னன்னா காதல் கதையா அது தொடர்ந்து வருது. அதுக்கப்புறம் கடைசியில அந்த இறுதியில அவங்க அழகா அதை அந்த கனெக்ஷன் அதை கொண்டு வராங்க. எப்படி அந்த அடுக்குமாடிகள் இடிக்கப்படுவதும் இந்த காதலர்களுக்கும் எப்படி அது சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை ரொம்ப அருமையாக கூர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது உடல் ஊனமுற்ற இருவரை பற்றிய காதல் கதை. இந்த மாதிரி நம்ம தமிழ் படத்துல நம்ம முயற்சியை டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் கூட 1980 இப்படி ஒரு காதல் கதையை எடுத்தார். அதற்கு முன்னால் இந்திய ஜனாதிபதியிடம் இருந்து கோஷிஷ் என்ற திரைப்படம், ஜெயபாதுரி அவர்களும் சஞ்சீவ் குமார் அவர்களும் எடுத்த படம். அந்த படம் ஜனாதிபதி பரிசு பெற்றது. இதே போல உடம்பு ஊனமுற்றவர்களின் பிரச்சனையை தொட்டு எடுக்கப்பட்ட கதை. அதனால இந்த சப்ஜெக்டை எடுத்து இத இந்த மெசேஜ எப்படி ஒரு காதலர்கள் தங்கள் காதலை கண்களில் தான் காதல் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த கண்களே பார்க்க முடியாத நிலையில் எப்படி தங்கள் காதலை இரண்டு பேரும் பரிமாறி கொள்கிறார்கள் என்பது அந்த டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உணர்வை நம்ம கண்ணிருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு டைரக்டர் அவரு நான் நினைக்கிறேன் அவர் டைரக்டர் அவர்களுக்கு இது அவர் நேரடியா இவங்களோட எல்லாம் பழகி அவர் பாதிக்கப்பட்டவராக இருந்தால்தான் இந்த உணர்வுகளை எல்லாம் திரைப்படத்தில் காமிக்க முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அதனால அவர் அழகா அந்த ஒரு காதல் கதையை கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்த அந்த நடிகர் ஆகட்டும், அவர் நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவர். ஆனால் அவருக்கு கொடுத்த அந்த அந்த பையனை நல்லா அந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த புதுமுகை நடிகையும் நான் பாராட்ட வேண்டும். அதே போல கண்டிப்பாக இசையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது இந்த பின்னணி இசையாகட்டும், அதுல பாடுறாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும், அவங்க பாடுறது அந்த பாடல் காதலர்கள், இன்றைக்கு காதலிக்கும் காதலர்கள் கூட இந்த பாடல்களை தங்களுடைய காதலை பரிமாற கொள்ள ஒரு ஏதுவாக ஒரு பாடலாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். அந்த பாடல இரவு வேளையில உட்கார்ந்து அமைதியா கேட்டா கூட அவளை ரசிக்கிறோமா. எப்படி அவர்கள் அழகான தமிழில் அந்த தமிழ் நான் என்னன்னா நாங்க ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் 1950 சுமார் 50 திரைப்படங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இத்தனை படங்கள் எடுத்திருக்கிறோம். ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன், என்னுடைய சிறிய மாமனார் கவியரசு கண்ணதாசன், என்னுடைய மைத்துனர் பஞ்சோருணாச்சலம், நாங்கள் 3 தலைமுறையாக இந்த சினிமா உலகில் தான் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு எல்லா படங்களையும் நாங்க பார்த்திருக்கோம். எந்தெந்த படங்கள் வெற்றி பெறும், எந்தெந்த படங்கள் தோல்வியடும் என்பதை எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட தைரியமாக இந்த உணர்வை, அதாவது அந்த மாதிரி நம்ம ரோமியோ அண்ட் ஜூலியட் அந்த காதல சொல்லுவோம். எப்படி கண் தெரியாத 2 பேர் காதலிச்சு அந்த அந்த குடும்ப எதிர்ப்புக்கு நடுவுல அவங்க எப்படி அதை அது எப்படி இந்த எதிர்க்கிறாங்க ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாங்க. இவருடைய முதல் முயற்சி எப்பொழுதுமே நம்ம தமிழ் பட உலகம் என்னவென்றால் மற்ற தேசத்திலிருந்து வரும் எல்லாரையும் கூப்பிடுவாங்க, அரவணைச்சுப்போம். அது போல இந்த புதிய தயாரிப்பாளரையும் இந்த புதிய டைரக்டரையும் நாம் இரு கரம் கொண்டு வரவேற்போம். அப்ப இந்த படம் வெற்றி பெற, அதாவது நாங்க மனப்பூர்வமாக நாங்கள் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு நாங்கெல்லாம் இந்த படத்தை கொடுக்கணும். பெண்கள் பார்க்கணும் எப்படி அப்படின்றத ரொம்ப அவரது பெண்களுக்குரிய படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு அவங்களுக்கும் நிறைய இந்த சென்சார்ல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது போல. பட் அதெல்லாம் மீறி இந்த படம் கண்டிப்பாக எங்க தமிழக மக்கள் இந்த படத்திற்கு பெரிய வரவேற்பு கொடுப்பார்கள் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இந்த இன்விடேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது முயற்சி மாதிரி பண்ணியிருக்காங்க.
இது வந்து ஒரிஜினல் தமிழா இல்லை மலையாளம் பண்ணிட்டு ரீமேக் பண்ணியிருக்காங்களா டப்பிங் தெரியல. நல்ல அழகான வாய்மொழியெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. தமிழ் நல்லா பேசியிருக்காங்க எல்லாருமே. கதாநாயகி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவரும் ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் குட். ஆமாம், ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் ட்ராக் கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டு கண் தெரியாதவங்க காதல் வசப்பட்ட அப்படி இருக்கும். அந்த உலகம் தனி உலகம்ன்றது புரிய வைக்கிறாங்க. ரொம்ப டச்சியாக இருந்தது ஃபர்ஸ்ட்ல. பட் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் ட்ராக் மாறி அப்புறம் பேக்லாக் எல்லாம் பேசி ரீசன்லாம் கொடுத்து லாஜிக்கெல்லாம் பேசி கடைசி ஒரு 15 மினிட்ஸ் ஐ திங்க் இட் இஸ் டூ மச் ஆஃப் நிறைய வந்து வயலன்ஸ் காட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து கொடூரமான முறையில் கொலை பண்ணுறதும் அதுக்கான பழிவாங்கல்ன்றது இது பழைய கதை மாதிரி தான். இது காதலியை கொண்டுட்டாக்கா திருப்பி போய் கொள்றதுன்றது இதுதான். அதுதான் அந்த கடைசி ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. தாங்க முடியாமல் வயலன்ஸ் காட்டியிருக்காங்க. ஒரு பெண்ணை ரொம்ப கொடூரமான அதை தவிர்த்து பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது. புது முயற்சி. பாடல்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதான் மலையாளத்திலும் தமிழ் படுத்தப்பட்டதுனால கொஞ்சம் இதாக இருக்கான்னு தெரியல எனக்கு. ஒரிஜினல் தமிழாக இருந்தால் நல்லா பாடல்கள் நல்லா இருக்கும். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி வாஸ் எக்ஸலண்ட். பேக்ட்ராப் எடுத்தது, அந்த வயல்வெளிகள், சிட்டியில் போடுறது ரொம்ப ரிச்சாக ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பேக்ட்ராப்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் கதையில் இன்னும் ஒரு புது முயற்சியாக யூஸ்வலாக வர காதல் கதை வந்து மாறுபட்டதுனால ஒரு கண் தெரியாத ரெண்டு அந்த பேரை பற்றி சொல்றதுனால கொஞ்சம் ரொம்ப டச்சியாக இருக்கு ஆக்சுவலாக. மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா மூவிஸ் குட் மேக். தேங்க்யூ. படம் அருமையாக இருந்தது. உண்மையிலேயே ஹீரோ வந்து பிளைண்டாக நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருந்தாரு. இது ஒரு மலையாள டப்பிங் நினைக்கிறேன். பட் ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு அருமையாக வந்து ஹீரோயின் அதாவது பிளைண்டாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து இதுவாக இருக்கும். வசனங்களும் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் எக்ஸ்ட்ரீம்லி இட் வாஸ் வெரி குட். லைவ்லி அது போன நேரமே தெரியுது. தேங்க்யூ. மிக அழகான தலைப்பு அகமொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் கண் பார்வையற்றவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு பெரிய துணிச்சல் வேணும். மிகச்சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சும்மா ஒரு படத்துல அல்லது நம்ம வெளியில பார்க்கும்போது கண் தெரியாதவர்களை பற்றி ஒரு இறக்கம் மட்டும் தான் பண்ணுவோம். பட் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அழகான எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள் இருக்குங்கிறத ஒரு கண் பார்வை அற்றவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி தான் எப்படி பண்ணிருப்பாரோ அதே மாதிரி அந்த கேரக்டர் உள்வாங்கி மிகச்சிறப்பாக பண்ணிருக்காங்க. ஒரு புதுமையான ஒரு முயற்சி, நல்ல வரவேற்கப்படும். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அக்கா ஜெயந்தி அக்கா. First of all, thanks for calling me for the movie. It's such a fantastic movie. The theme is very nice, and the heroine and the hero has done so well, and it has been directed well also. We enjoyed it thoroughly. Keep rocking. Yeah, we enjoyed the movie and thanks for calling us here. It was a nice movie and something different it was. And they've taken it really good. And not only that, it's very touching. Very touching, yeah. Thank you. மூவி ஒரு நல்ல தீம்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் இஸ் ரியலி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிளைண்ட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நியூ ஸ்கிரிப்ட், டைரக்டர் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு தீமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ ஒரு அந்த கண்ணு தெரியாதவங்க, அந்த பிளைண்டுங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகும். ஸோ டைரக்டருக்கு வந்து எனது மனமாத வாழ்த்துக்கள். தேங்க்யூ. விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க அப்படின்றது இது மட்டும் இல்லை. இந்த கான்செப்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இது மட்டுமே கிடையாது, நிறைய விஷயத்துல விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் சஃபர் ஆகுறாங்க. ஆனால் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் குட் ஆக்சுவலி. பட் கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. பிகாஸ் இது மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் விஷுவலி சேலஞ்ச் பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகுறதுன்றது எனக்கு கொஞ்சம் எமோஷனல். நான் கொஞ்சம் எமோஷனல் டைப், அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி இட் வாஸ் ஓகே. All the best for the director and the producer and the crew members also. Thank you. Thank you.
சரி. இட்ஸ் a different concept. ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே புரியல ஸ்டோரி என்ன ஆச்சு. பட் போக 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மூவி வந்து ஒரே ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னன்னு புரியறதுக்கு தேவையில்லை. இது பார்ட் பேமெண்டா கொஞ்சம் கொஞ்சம் என்ன அந்த ஸ்டோரிக்கு புரியுது. பிளைண்ட்லி அவங்க ஆக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஆக்டர். அந்த பிளைண்டா அவங்க ஆக்ட் பண்ணது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆக்ட். எல்லாம் வந்து நார்மலா ஆக்ட் பண்ணிடலாம். ரெண்டு பேரும் அந்த பிளைண்ட் ஆக்ட் பண்ணது இட் வாஸ் வெரி குட். ஸ்டார்டிங்ல என்னடா ஒண்ணுமே புரியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் பார்ட் பேமெண்டா பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் ரியலி ബ്ലൈൻഡ്ലി ആക്ടിങ് ഇസ് വെരി ഗുഡ്. താങ്ക് യു. കേരളത്തിൽ നിന്ന് രാവിലെ വന്നതാണ് ഇവിടെ. അപ്പോൾ ഇവിടെ വന്നപ്പോൾ ഈ ഒരു പടം കാണാൻ എനിക്കൊരവസരം കിട്ടി. അപ്പോൾ അതൊരു ഭാഗ്യമായിട്ട് കാണുന്നു. കാരണം നല്ല സൂപ്പർ പടം. ഇതിൻ്റെ സ്റ്റോറി ആവട്ടെ, ആ ഒരു ലവ് സ്റ്റോറി എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു റിയലായിട്ട് തോന്നുന്നു. അത് കണ്ടപ്പോൾ തന്നെ ഞങ്ങൾക്കൊരു ഭയങ്കര ഫീല്. പിന്നെ ക്യാമറയാണെങ്കിൽ നല്ല സൂപ്പർ ക്യാമറ. അതിൻ്റെ ഛായാഗ്രഹണം എല്ലാം തന്നെ നല്ല സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്. അത് നേരിട്ട് ഞങ്ങളതൊരു റിയലായിട്ട് സംഭവിക്കുന്ന പോലത്തെ ഒരു സ്റ്റോറി ആയിട്ടാണ് തോന്നിയത്. നല്ല സൂപ്പർ, ഇതേ എനിക്ക് പറയാം. ஆக்சுவலி எனக்கு வரணும்னு ஐடியாவே இல்லை. ஃபாஸ்டிங் இருந்தது. ஜோதி மேடம் அண்ட் அவர் டீம் உமன்ஸ் ஹியூமன்ஸ் ரைட்ஸ் டீம் அண்ட் மேடம் அண்ட் டீம் அதனால ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் வந்தோம். ஓகே, தேங்க்யூ. ரெடி ஆயிடும். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இந்த அளவுக்கு பெருசா பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு ஒரு சாதா ஒரு இதில் தான் வந்தது பாக்குறதுக்கு. இவங்க முதலா இவங்க தமிழ்ல வந்திருக்கு ப்ரொடியூசரா டைரக்டரா. ஆனா நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆனா எந்த ஒரு மாசா எடுத்திருக்கு. ஒரு பெண் வாழ்க்கையில எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாலும், எப்படி பிரதர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா எல்லாரும் பாதுகாப்போட இருக்கணும். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னா நம்மளே காப்பாற்றணும். அதுதான் எனக்கு தோணுது. அதுவும் கஷ்டமா இருந்தது. ஒரு கண்ணில் பார்வை இல்லாம ஒருத்தர் வந்து இவ்வளவு கஷ்டப்படும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. படம் எல்லா விதத்திலும் ரொம்ப ஒரு நிமிஷம் போரும் போர் அடிக்காம அப்படியே கியூரியஸா இருந்தது. என்ன நடக்க போறது, எப்படி நடக்கிறதே தெரியாது. நல்ல போட்டோகிராஃபி எல்லாமே, ஈவன் விஷுவல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ப்ரொடியூசர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. டைரக்டர் சான்ஸே இல்லை. ஒரு மினிட் போலும் நம்மளுக்கு போர் அடிக்காம அந்த கியூரியாசிட்டி அதே டெம்போல கொண்டு போறதுக்கு இந்த படம் 100% சக்சஸ் ஆயிருக்கு. அதுதான் எனக்கு சொல்றதுக்கு. சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி. அந்த ஒரு பெண்ணினை இந்த மாதிரி கொடுமைப்படும் நிறைய டைம் அந்த வயலன்ஸ் காமிச்சுட்டே இருக்குது. அது கொஞ்சம் ஜாஸ்தியா மாதிரி பயங்கர ஃபீல் பண்ணிச்சு. பிளஸ் இந்த சைடுல இருந்து ரைட் சைடுல அப்படியே லெஃப்ட் சைடுல இருந்து இப்படி ஹார்ட் பீட் ஓவர் ஆயிட்டே போன மாதிரி தோணுது. ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அந்த பையன் அந்த ரஷீதா ஓனர் மெரடின ஓனர பையனா இப்ப என்ன முன்னுக்கு அடிச்சாலும் அவன் ஏதாவது ஒரு அடி கிடைக்கும் எனக்கு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே. ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். எனக்கு வந்துட்டு அதுல பழிவாங்கிற கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரியல. ஆனா இன்டர்வெலுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டா பார்த்த மாதிரி இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த பில்டிங் இடிக்கிறது இதுக்கெல்லாம் என்னென்ன கனெக்ஷன் அப்படின்றது தெரியல. ஆனா கடைசியில தான் அந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா புரிஞ்சிச்சு. நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த மூவி ஓவராலா வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆயிடுச்சு. ஓவரால் ஸ்டோரி எல்லாமே இந்த ஸ்டோரியை எடுத்துக்கொண்டு போன விதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது எடுத்துட்டு போறதுக்கு. அப்புறம் இந்த பிளைண்ட் இதுல இருந்துகிட்டு இந்த அவங்களுக்குள்ள என்ன ஓடுது, அதாவது அந்த அவங்க எதுவுமே உலகமே பார்க்காத அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் வருதுன்றத நல்லபடியா எடுத்துட்டு போனாங்க இந்த ஸ்டோரியில. அப்புறம் ஸ்ட்ராங்கா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல அந்த போட்டோகிராஃபி, அப்புறம் அந்த சவுண்ட் அண்ட் எஃபெக்ட், மியூசிக் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. நல்ல எஃபெக்டோட அந்த நம்ம கிட்ட சேர்க்கிற அளவுக்கு அது இருந்தது. இதுல ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா,
சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரையாவது ஏதாவது செஞ்சேன்னா நமக்கு அவங்கள விரும்புறவங்க அதுக்கு ஒரு பழி வாங்குவாங்க. பட் அவங்களுக்கு எதிராக தான் அது பண்ணணும் அப்படின்னு இருக்கும். பட் ஒரு கொடுமை வந்து தாங்கிக்கிட்டு அதே வலிய அந்த ஹீரோவும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு சீன் இதுல கொடுத்துருக்காங்க. அது வந்து இதுவரையும் பார்க்காத ஒரு சீனா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன பெயின் அவங்களோட இருந்திருக்குமோ அதே பெயினை நானும் அனுபவிச்சு தெரியணும்ன்ற ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த இதுல காட்டியிருக்காங்க. ஏன்னா இன்னொருத்தரை கொலை பண்றதோ செய்யறதோ அது வேற விஷயம். பட் ஆனா அந்த வலியை நானும் அனுபவிக்கணும், அவங்க எந்தெல்லாம் வழியில போயிருக்குமோ அது நான் அனுப்பிக்கணும், அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு பாசம், அவ்வளோ டீப்பான ஒரு பாசத்தை டைரக்டர் இதுல நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 என்னமே புரியாத அளவுக்கு அங்கங்க கொஞ்சம் பாயிண்ட விட்டு எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கிற மாதிரி தோணுச்சுனாலும் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு இருந்தான எல்லா பதிலும் எல்லா கனெக்ஷன்ஸும் கரெக்டான இடத்துக்கு கொடுத்து ஓவராலா ஒரு 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 மூவி பார்த்த ஒரு ஸ்டோரியை கிளியரா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலோட வந்திருக்கும். அதுதான். ஓகே. படம் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இவர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் புரியாம இருந்தது, எல்லாமே கொஞ்சம் லேகிங்கா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கடைசியில வயலன்ஸ் அவ்வளோ வேணுமான ஒரு இது கூட இருக்கும். அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. கரெக்டா தெரியல. பட் நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வந்து இது பயங்கர ட்விஸ்ட் மாதிரி இருந்தது. அதாவது ரொம்ப சீரியஸா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற சமயத்துல ஒரு இயற்கையான காட்சி அமைஞ்சுது, ஒரு நல்ல ஒரு இது தெரிஞ்சுது. ஸோ அப்பதான் எனக்கு அந்த டைட்டிலோட இது புரிய வந்தது. ஸோ அகமொழி விழிகள் அப்படிங்கிறது அவங்க உள்ளுக்குள்ள என்ன திங்க் பண்றாங்க, அவங்க உள்ளுக்குள்ள என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விஷுவலைஸ் பண்ணி 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 நமக்கு காமிச்சிட்டு இருக்கிற மூவியா இருந்தது. நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியா இருந்தது. ஸோ இது வந்து நம்ம அந்த காலத்துல பார்த்த மாதிரி ஒரு பார்த்த காதல் பார்க்காத காதல் எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். இது வந்து பார்க்கவே முடியாதவங்க எப்படி லவ் பண்றாங்க, ஸோ அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு, அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமா காட்டியிருந்தாங்க. பட் ஆனா எனக்கு அந்த ஒரு ரொம்ப அந்த கொடூரமானதெல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்து ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு வரலங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ அதுதானே தவிர மற்றபடி ஃபிலிம் வாஸ் எண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தோணுது, என்ன படம் எடுத்திருக்காங்கன்னே புரியலையே, நம்ம எதை கொண்டு போறாங்கன்னே புரியல. பட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல சொல்லும் போது நம்மளே போயிட்டு எதுக்குடா இவ்வளவு நேரம் அதை காமிச்சிட்டு இருந்தப்போ இந்நேரம் அவனை ஏதாவது பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரியான விஷயமா கொண்டு போய் முடிச்ச மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் மூவி. நல்லா கொண்டு போயிருந்தாங்க, நல்லபடியா இருந்தது. பட் முழுசா பார்த்துருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் 15 minutes. ஸோ லேட்டர் ஆன் ஐல் சி அண்ட் ஐல் லெட் யூ நோ. ഒരു സിറந்த ട്രീറ്റ്മെന്റ്, മനസ്സിനെ നോവടിച്ച ഒരു ട്രീറ്റ്മെന്റ് ആയിരുന്നു അത്. കാരണം പൈസ ഫ്ലാറ്റ് വിഷയം ചെന്നൈയിലും ബാംഗ്ലൂരിലും കേരളാവിലെല്ലാം നടന്ന விஷயம் தான். அதோட பழிவாங்குന്ന ரிவெஞ்சோட ட்ரீட்மெண்ட் தான் நம்மளை எல்லாரையும் டச் பண்ற. പക്ഷെ இதுக்குள்ள ரெண்டு கண்ணு தெரியாத ரெண்டுபேரும் ஒரிஜினல் கண்ணு தெரியாத கேரக்டர்ஸ் தான் மட்டுமல்ல, ஒரு ஒரிஜினல் வாழ்க்கையில ஒரு கண்ணு தெரியாத மக்கள் தான். இவரோட லவ் ட்ரீட்மெண்ட்டும் அவரோட இது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் வணக்கம். இன்ஃபேக்ட் a very feel good movie, considering the technical aspects, the framing, the background score especially. And when you go to the movie, you would get a feel that the movie is taking you to a level of a melodious love drama. Immediately there is some sort of twisting happens, and the movie is taking you to a mild violence mode. So a great director's touch is there, because to manage emotions as well as violence together is not an easy job, which we hasn't seen many times. So that is being managed well in this movie. And as everybody was saying, when it reaches towards the climax, you are there. It is really capturing the audience attention. So that is wonderfully managed. So a very feel good movie. And people need to be so dare enough to take these type of subjects. So a great congratulations to the director.
for that, because it's not an easy job to handle these type of subjects, especially the story of two blind persons and all. And it is being managed so nicely. All the best for the team Agamari Veligal. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஊடக நண்பர்களுக்கும் இங்க வந்து இந்த ப்ரிவ்யூ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் வந்து சாதாரணமா வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து மழை வரும், அந்த மழை வரும்போது அது போவதுக்கான வசதி, அந்த தண்ணி போவதுக்கான வசதி இல்லை. அந்த வசதி இல்லாம இருக்கும்போ எப்படி ஒரு மாநகரம் கஷ்டத்துக்கு வர்றாங்க, அந்த கஷ்டத்திலிருந்து உருவாகக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. அந்த தண்ணி போவதுக்கு இடத்தில் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டி அமைச்சு அந்த பில்டிங்க்கு வந்து அந்த பில்டிங்கினால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நகரத்தோட ஒரு சிட்டியோட கதையில் ஒரு காதல் கதை உள்ளுக்குள்ள வந்து அந்த காதல் கதை சேர்ந்துதான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. நம்ம எப்படி போனாலும் நம்ம வாழ்க்கை வந்து அடுத்தவன் வாழ்க்கை இப்படி இருக்கு என்றது ஒரு கண்ணத்தோட தான் நம்ம வாழ்க்கையும் அமைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையை அப்படி அமைக்கும் போதுதான் அந்த ரூட் கரெக்டா இருக்கும். நல்ல செய்தற்கு என்னன்னா செயல் தான் முக்கியம், வார்த்தை அல்ல. செயல்படும் போது தான் நல்லது கிடைக்கும். அதனால இந்த படம் அப்படி ஒரு நோக்கம் கூட நான் அந்த கதைக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கணும். அந்த படத்தை பார்த்து குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் எல்லாம் சொன்னாதான் அடுத்த படத்தை கொஞ்சம் கூட நல்லா பண்ண முடியும். அந்த குறைகள் வந்து ஒரு கௌரவமா தான் எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்தவர்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம்.